வணக்கம் வந்தனம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வியூஸ் ஆஃப் குரு. நான் உங்க குரு. இன்னைக்கான வீடியோல நம்ம விஜய் சேதுபதி சார் நடிச்ச காட்டான் அப்படின்றதோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஜியோ ஹாட் ஸ்டார்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நேற்று தான் வந்திருக்கு, பார்ப்போம். ரொம்ப நாளா நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் இல்லைன்னு ஸ்டேஷன் மூட போறாங்களா? இல்ல ஒரு வாரம் தயாரா இருக்கு. எல்லாத்தையும் இறக்கட்டும். சிங்கமுலி என்ன பார்த்த மாதிரி ஓடி அண்ணே காய்ஸ், இது அந்த இந்த பையன் மண்டேலால வருவானு சத்தம் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஸ்டீல் பாய போல தலையை வச்சு தலையை எப்படி போஸ்ட் பண்ண மாட்டேது? பாடி எங்க பாடி கேட்டிட்டு இருக்கு சார். எதுக்கு தடுறீங்க? ஏன் தடுறீங்க? ஒரு தகவலும் கிடைக்காது. விஜய் சேதுபதி அண்ணா என்ட்ரி காய்ஸ். சார் 1997ல ஒட்டஞ்சத்திரத்துல வாட்ச் மெக்கானிக் தரமான வேலைக்காரன். 15 வருஷத்துல அவன மாதிரி ஒரு வேலைக்காரன் கூட கிடைக்கல. 2005ல தியானம் பாரு. அதுக்கப்புறம் ஒரு ஹிந்திக்காரன் கூட போயிருக்கான். போய் சொல்லுங்க. அதாவது காசு செலவழிக்கிறத ஃபுல் டைம் ஆமா பண்ணிட்டாங்க. 2013ல கண்மணி டான்ஸ் குரூப்ல பாடி கட்டாயம் இருக்காங்க. சரி, உங்க குரூப்ல முத்து வேற யாராவது இருக்காங்களா? அவன ஓ வீட்டு போகலையா? என் வீட்டுக்குள்ள தாண்டா என்ன குத்திட்டு என் வீட்டுக்குள்ள தீட்டு. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை முடிக்கிறாங்க. என்னன்னு தான் தெரியும். நேரம் வரும்போது சொல்றேன். அவனெல்லாம் யாரும் கொல்ல முடியாது சார். அவரோட ஃபேமஸ் டைலாக் ஒரு நல்ல நேரம் ஆரம்பிச்சு. கொல்ல காட்டானாலதான் முடியும். நான் எத்தனையோ பேர் சம்பவம் பண்ணி பார்த்திருக்கேன். ஆனா இவன் ஒரு வருஷம் தேனாலும் இவனை கண்டுபிடிக்க முடியாது. இவனாலதான் நம்ம இந்த ஸ்டேஷனை விட்டு காலி பண்ண முடியாம போச்சு. ஏற்கனவே நமக்கு குரூப் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் கவனிக்கணும். முத்து அலியாஸ் மார்ச் 27. பாடி பாக்க மாஸ்டர் மைண்ட். அப்பா, தலையை மட்டும் வெட்டிட்டு அந்த அந்த உடம்பு காணும். ஸோ அதுதான் தேடுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி சார் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்றத வந்து காமிக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த காட்டான் அப்படின்ற மூவி. ஸோ இதில் காட்டான் அப்படின்றதுக்கு வந்து அந்த கிராமத்து ஆள், கொஞ்சம் ஆக்ரோஷமான ஆள், சண்டை போடுறது, வெட்டுறது, குத்துறது, ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு காதல், ஸோ அந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க விஜய் சேதுபதியோட உடம்பு வந்து தேடுறதும் பாதி. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படிதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வாட்ச் மெக்கானிக்காக இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு யானையை வந்து பாதுகாக்கிறதுல பாகனாக இருந்திருக்காரு. அடுத்து இன்னொரு டான்ஸ் குரூப்பில் வந்து பாடி கார்டாக இருந்திருக்காரு. ஸோ இதை பற்றி தான் இந்த கதையாக இருக்கும். ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு கதையாக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு ஹீரோ, ஆக்சுவலாக ஒரு ஹீரோவே வந்து ஒரு படத்தில் வந்து இறந்துட்டாரு அப்படின்னா சில இதில் வந்து எமோஷனலாக இருக்கும், சில இதில் படம் கனெக்ட் ஆகாது. ஏன்னா ஹீரோவே இறந்துட்டாரு அப்படின்னா. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு தலை மட்டும் இருக்குது, அந்த பாடியை வந்து தேடுறாங்கன்னா இது வந்து வித்தியாசமான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. மார்ச் 27 ஜியோ ஹாட் ஸ்டாரில் வருது. ஸோ நீங்களும் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக எப்படி இருந்ததுன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். டாடா பை பாய்.